நம்மளுடைய கோயில் பயணத்துல இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு கோயில் அம்பாள் கோயில், சின்னம்மன் கோயில், கடம்பாடி சின்னம்மன். நமஸ்காரம். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சிடகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழியே. ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட ஆவடியிலிருந்து பருத்திப்பட்டு போகிற வழியில் ரோட் மேலேயே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு பெற்ற கிட்டத்தட்ட ஒரு 400-500 வருஷங்கள் பழமை வாய்ந்த இந்த கடம்பாடி சின்னம்மன் கோயில். ஏற்கனவே நம்ம வீடியோவில் பேசியிருக்கோம், வல்வி தேவசேன சமேத சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். அந்த கோயிலுக்கு குவைட் ஆப்போசிட்டில் மேற்கு பக்கமாக இருக்கக்கூடிய கோயில் தான் இந்த சின்னம்மன் கோயில். யாரை கேட்டாலுமே சின்னம்மன் கோயில் அப்படின்னு நம்ம கேட்டாலே சொல்லிடுவாங்க. ஆவடி மார்க்கெட் எதிர்க்க அந்த வளைவில் இருக்கக்கூடிய ஒரு கோயில். சின்னம்மன் வழிபடுறோம் அப்படின்னாலே பொதுவாக காளியுடைய அம்சம்தான் சின்னம்மன், மகாகாளி. இந்த அம்மாவுடைய ஸ்டேச்சரே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு வடகிழக்கில் தான் அந்த அம்மாவுடைய கர்ப்பகிரகமே இருக்கும். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கோயில். யார் புது வண்டி வாங்கினாலும் சரி, இந்த இடத்துல இந்த கோயிலுக்கு தான் அவங்க ஃபஸ்ட்டு பூஜை அப்படின்றது நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் தனி சிறப்பு அப்படின்னா ஆடி மாதத்தில் நடக்கக்கூடிய விசேஷ பூஜைகள். இது ஏன் அப்படின்னா அந்த கோயிலுக்கு ஆடி மாதம் பிறப்பு, ஆடி வெள்ளி அப்படின்னு வந்துட்டாலே நாகங்கள் 2 அங்கே அம்பாளை தரிசிக்கிறது ஒவ்வொரு வருஷமும் நடக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான ஒரு விஷயம். அந்த வகையில் இந்த கோயிலுடைய வரலாறு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, கரும்பாடி, அதாவது கரும்ப மரம், அதுக்கு கீழே ஒரு சிறுமி பசுமாடுகளை மேய்த்து கொண்டிருந்தாள். அந்த மரத்துக்கு கீழே அந்த சிறுமிக்கு கிடைச்ச ஒரு அம்பாளுடைய சிலை, அந்த விக்கிரகம் தான் இன்னைக்கு நம்ம அந்த சின்னம்மனாக வழிபடுகின்ற ஒரு சிற்பம். அந்த சிறுமி தனக்கு கிடைச்ச சிலையை கொண்டு தன்னுடைய வீட்டில் காமிச்சு அந்த ஊரே ஒன்று கூடி சந்தோஷப்பட்டு இன்னைக்கு பெரிய விக்கிரகமாக வைத்து வழிபடுறாங்க. அதுவும் ஆடி மாதம் வந்துட்டாலே அந்த இடத்துல நகர்றதுக்கு கூட வண்டிகளாலும், ஏன் நடந்து போகிறவங்களால கூட முடியாது. அந்த அளவுக்கு கூட்டம் ஜேன்னு இருக்கும். அதுவும் ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். அது நம்ம விவரிக்கவே முடியாத ஒரு அளவுக்கு கூட்டம் இருக்கும். அந்த மக்கள் அங்கே வழிபடக்கூடிய விதமே ஒரு தனி விதம். அங்கே அந்த இடமே பார்த்தீங்க அப்படின்னா தெற்கு மேற்கில் ரொம்ப இடங்கள் இருக்கும். அங்கே எல்லாருமே குடும்பத்தோடு பொங்கல் வச்சு அம்பாளுக்கு படைச்சு வழிபட்டு சாப்பிடக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும். அந்த 30 நாளுமே தனி சிறப்பாக கொண்டாடப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கும். அந்த ஆவடி நகரமே இந்த கட்சி வேறுபாடு இல்லாமல், ஏன் நம்ம ரிலீஜியஸ் சென்ட்ரிக்காக கூட இல்லாமல் எல்லா மக்களுமே, முஸ்லீம், கிறிஸ்டியன்ஸ் எல்லாருமே அந்த அம்பாளை அந்த ஆடி மாதத்தில் வழிபடுறதை நான் என் கண் கூட பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு சிறப்பு பெற்ற ஒரு கோயில் தான் இந்த சின்னம்மன் கோயில். இந்த கோயிலில் மரம் உண்டு, அரச மரம் உண்டு, தென்னை இருக்குல்ல, அதுக்கு கீழே நிறைய விக்கிரகங்கள் உண்டு. சர்ப்பத்துடைய விக்கிரகங்கள் உண்டு, அந்த ராகு கேதுக்கான வழிபாடுகள் உண்டு. அந்த அளவுக்கு ஏராளமான இடம் அங்கே இருக்கும். இந்த கோயிலுடைய அபிஷேகம் அப்படின்றது 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் தான் மிக சிறப்பாக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த ஊர் மக்கள் மட்டுமில்லை, நிறைய மக்களுக்கு சென்னையிலையும் சரி, சென்னைக்கு அடுத்த திருவள்ளூர், அரக்கோணம், செங்கல்பட்டு, இந்த அம்பாள் குலதெய்வமாக வழிபாட செய்கிறது உண்டு. இஷ்ட தெய்வமாகவும் சரி, குலதெய்வமாகவும், காக்கும் தெய்வமாகவும் நிறைய மக்கள் இந்த சின்னம்மனை வழிபடுறாங்க. அந்த அளவுக்கு சிறப்பு. நீங்கள் கோயிலுக்கு போய் சேவிக்கணுன்றது இல்லை, நீங்கள் போகிற வழியிலேயே அம்பாளுடைய விக்கிரகம் நமக்கு காட்சி கொடுக்கும். நின்று 2 நிமிஷம் காலில் செருப்புகள் கழட்டி நம்ம அப்படியே சேவிச்சுட்டு வணங்கிட்டு போகக்கூடிய ஒரு அளவுக்கு நம்ம வழியிலேருந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அம்பாளுடைய விக்கிரகம் உயரமாகவும் இருக்கும், அருகாமையிலும் இருக்கும். அந்த அளவுக்கு சிறப்பு பெற்ற ஒரு கோயில் தான் இந்த சின்னம்மன் கோயில். அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்ப்பங்கள் இன்னைக்கும் அம்பாளை வழிபட்டு
செல்றது தான் இந்த கோயிலுடைய தனி சிறப்பு. ஆடி மாதம் நிஜமாவே ஒரு ஹைலைட்டான ஒரு மாதம். மற்ற ஏனைய நாட்கள்லையும் மற்ற மாதங்களிலும் மாத பிறப்புகளும் ஒவ்வொரு மாத பிறப்பிலும் அம்பாளுக்கு தனி வழிபாடு உண்டு. மற்ற மாதங்கள் வரக்கூடிய அந்த வெள்ளி செவ்வாய் நாட்கள்ல நிச்சயமாகவே அம்பாளுக்கு அபிஷேகத்துடன் அலங்காரத்துடன் ரொம்ப அற்புதமாக காட்சி கொடுப்பா. எலுமிச்சம்பழ மாலை அப்படின்றது அம்பாளுக்கு ஒவ்வொரு தினமும் அங்க இருக்க பக்தர்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கை அப்படின்றது அங்க போய் நம்ம வழிபடும் போது அதுவே ஒரு மெய்சிலிர்க்க வேண்டிய விஷயமாக அமையும். யாருக்காக எந்த வேண்டுதல் இருந்தாலும் அம்பாளுக்கு எலுமிச்சம்பழம் மாலை சாத்திட்டோம் அப்படின்னா நிச்சயமா அந்த அந்த விஷயம் நிறைவேற்றி கொடுப்பாள் இந்த ஆவடி சின்னம்மன். நான் சொன்ன மாதிரி யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அந்த வழியாக நம்ம போறோம் அப்படின்னா நிச்சயமாக அவசியம் வெள்ளிக்கிழமையில அம்பாளுடைய கோயிலுக்கு சென்று வழிபடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவை அனைத்தும் பூர்த்தியாகும். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா குழந்தைக்கு இந்த அம்மன் ஒரு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லலாம். வெள்ளிக்கிழமையில போய் நீங்கள் வேண்டி குழந்தை வரத்திற்காக நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னும்போது குழந்தை வரத்தை வாரி வழங்கக்கூடியவள் தான் இந்த ஆவடி சின்னம்மன். விக்கிரகம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உயரமான விக்கிரகம் தான். நம்ம வெளியிலிருந்து பார்த்தாலே நமக்கு நல்ல காட்சியளிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கும். அந்த கோவிலும் சிறப்பாக இன்னைக்கு கட்டப்பட்டிருக்கும். ஆனால் நீங்கள் அங்கே போய் அமர்ந்து அம்பாளை தரிசித்து வழிபட்டு வரீங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கு அம்பாள் உங்கள் கூடவே டிராவல் பண்ணும், கூடவே வழிகாட்டியாக இருப்பாள். இதுதான் அந்த மக்களுடைய சொல்ல நான் கேட்கறது. நம்ம ஏற்கனவே பேசின அந்த முருகர் கோயிலுக்கு குவைட் ஆப்போசிட் எதிர்க்க மேற்கு பக்கமாக இருக்கும். இந்த கோயிலுக்கு கிழக்கால நம்மளுடைய முருகர் கோயில் இருக்கும். 2 கோயிலுமே நீங்கள் ஒரே சமயத்தில் ஒரே நாளில் ஈஸியாக தரிசிக்க முடியும். ஆவடிக்கு போகிறீங்க அப்படின்னும்பொழுது நிச்சயமாக இந்த 2 கோயிலையும் நீங்கள் தரிசிக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு இருந்தால் அவசியம் தரிசிக்கணும். அந்த பிராப்தம் அப்படின்றது இருக்கும், பணம் இருக்கும், மனம் இருக்கும். ஆனால் பிராப்தம் அப்படின்றது ஒன்று இருந்தால் நிச்சயமாக எல்லாருக்கும் இந்த கோயிலை வழிபடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வகையில் குழந்தை பேரு திருமணம் 2த்திற்குமே அம்பாள் நிச்சயமாக வழிகாட்டியாக அமைவாள். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரிய நம்பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம். ஆண்டாள் பிச்சைக்குலைங்க திருவடிகளே சரணம்.